நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே சொரிமுத்து அய்யனார் கோவில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு 3 நாட்களாக மூடப்பட்ட பாபநாசம் சோதனை சாவடி திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? இந்துக்களோட தாட்சாயன மாதம் அப்படின்னு சொல்ல போறது வந்து ஆடி மாதம் சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதம் மற்றும் தை மாதத்துல வரக்கூடிய அமாவாசையானது தங்களது முன்னோர்கள் ஞாபகார்த்தமாக பித்ரு கர்மாக்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் ஒரு தினமாகவும் விளங்கக்கூடிய ஒரு நாளாகும். இந்நிலையில திருநெல்வேலி மாவட்டம் காரையாறுல இருக்கிற சொரிமுத்தையனார் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். தமிழகம் முழுவதிலிருந்து மட்டுமல்லாது நாடு முழுவதிலும் இருந்து இங்க வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த அமாவாசை அன்று வந்து அந்த கோயில்ல தங்கி இருந்து தங்களது முன்னோர்களுக்கு பித்ரு கர்மாக்கள் செய்யறது வழக்கம். இந்நிலையில கடந்த 3 தினங்களாக இந்த பாபநாசம் சோதனை சாவடி மூடப்பட்ட நிலையில தற்போது மீண்டும் திறக்கப்பட்டிருக்குது. திறக்கப்பட்ட சூழ்நிலையில பல கிலோமீட்டர் தூரத்துக்கு தற்போது வாகனங்கள் வந்து அணிவகுத்து நிற்குது. கடும் சோதனைக்கு பிறகு தற்போது வனத்துறையினர் வந்து அந்த வாகனங்களை அனுமதிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த பகுதியில வந்து அதிக அளவுல பொதுமக்கள் குவிவாங்க அப்படிங்கறதுனால என்னன்னா தனிநபர் வாகனங்கள்ல செல்றதுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்குது. அதாவது இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் உள்ள போய்க்கலாம். இதுக்கப்புறம் வாகனங்கள் தனிநபர் வாகனங்கள் மேல ஏறவோ கீழே வரவோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில தனியார் வாகனங்கள்ல வந்திருக்கிற பொதுமக்கள் வந்து தற்போது சொரிமுத்தையனார் கோயிலை நோக்கி படையெடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. நாளை முதல் வந்து அரசு பேருந்துகள்ல மட்டுமே இந்த பக்தர்கள் வந்து அனுமதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில தற்போது அதிகாலை முதலே பல நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பாபநாசம் சோதனை சாவடியில அணிவகுத்து நின்றுட்டு இருக்குது. 6 மணி முதல் அனுமதிக்கப்படாத காலைல 6 மணி முதல் அனுமதிக்கப்படும் அறிவித்திருந்த நிலையில நெரிசல் காரணமா அதிகாலை 4 மணி முதலே அந்த வாகனங்கள் வந்து அனுமதிக்கப்பட்டு வருவதாக வந்து வனத்துறை தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. கடும் சோதனைக்கு பிறகு அந்த வனத்துறையினரோட கடும் சோதனைக்கு பிறகு தற்போது வாகனங்கள் வந்து அனுமதிக்கப்பட்டு வருது. சோதனை சாவடியிலேயே வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள், அதாவது பிளாஸ்டிக் பொருட்கள், பாட்டில்கள், அதே மாதிரி மது உள்ளிட்ட பொருட்கள் வந்து கொண்டு செல்றதுக்கு அனுமதி இல்லாத சூழ்நிலையில அது அப்படி ஏதேனும் வாகனங்கள் இருக்கும் பட்சத்துல வனத்துறையினர் பறிமுதல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சொரிமுத்தையனார் கோயில் திருவிழா வந்து நடைபெறக்கூடிய ஓரிரு தினங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் 200க்கும் மேற்பட்ட வனத்துறையினரும் தன்னார்வலர்களும் இணைந்து இப்பகுதியில் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.